ஹலோ, வெல்கம் டு ஷாஸ் இல்லம். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரெகுலராக வைக்கிற மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். அந்த மசாலா பவுட்ரு அடித்தோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரோடு சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ இதில் இந்த வெங்காய தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நான் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொரியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதில் கூடவே ஒரு 5 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதில் நம்ம முன்னாடியே தக்காளி சேர்த்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த தக்காளி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுதா, அந்த விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ கரைச்சி அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட இன்னும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் என் பசங்க மட்டும்தான் நான்வெஜ்ஜு. அதனால் எங்களுக்கு மட்டும் செய்கிறதுனால கம்மியாக செய்கிறேன். என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம மீன்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரொம்ப கலரி விடக்கூடாது. மீனெல்லாம் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போது குழம்ப தாளிச்சிக்கலாம். இப்போது குட்டி கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட அதில் கூட பண்ணலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறேன். இந்த தாளிப்பை அது இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை பொறுமையாக கலரி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சிம்பிளான மீன் குழம்பு, நான் எப்போவுமே செய்கிற மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.